guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம வலன்குளம் உக்கடம் பக்கத்துல இருக்கிற அந்த லேக் போட் ஹவுஸ்க்கு தான் நம்ம போறோம். சோ அது வந்து நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். எதுக்காக இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னா, அபியோட படிச்ச ஒரு 10 years பேக் அபி கூட படிச்ச அவங்களோட அபி வந்து மாஸ்டர்ஸ் வந்து யூகேல படிச்சாரு. ஸோ அந்த ஃப்ரெண்ட் வந்து இப்போ அவங்கள மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த ஃப்ரெண்ட் நடுவில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம தமிழ்கார பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்ம ஊர் கிடையாதுங்க, ஃபாரினர். ஸோ அவங்க தான் வந்துட்டு நம்ம இந்தியாவையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே அபியை மீட் பண்ணும் அப்படிங்கறக்காக வந்திருக்காங்க. அவங்கள நாங்க வந்து டைரக்டா ஏர்போர்ட்ல இருந்து கூப்பிட்டுட்டு ஈவினிங்கே வந்துட்டாங்க. ஸோ பெங்களூருக்கு வந்து அவங்க 1 week ஆச்சு. இன்னைக்கு தான் கோயம்புத்தூர் வராங்க. ஸோ வந்த உடனே நாங்க வந்து ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிட்டு டைரக்டா இந்த போட் ஹவுஸ்க்கு தாங்க கூட்டு வந்தோம். ஏன்னா ஈவினிங் டைம்ல சன்செட் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போன உடனே சூஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 8 seater போட் ரைட் தாங்க. கரெக்டா சன்செட் ஆகிற மாதிரி இருந்தது, ஈவினிங் டைமே ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் சேர்ந்து இதுல போகலாம் அப்படிங்கறதுக்காக இது சூஸ் பண்ணிட்டோம். ஸோ நாங்க யாரெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 8 seater இருக்கு இல்லைங்களா, நாங்க 5 பேர் தான் இருக்கோம். நானு, அபி, அதுக்கப்புறம் வந்து எங்க கூட ஃப்ரெண்ட் கப்புள் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடவே வந்துட்டு இவங்க பேர் வந்து அலெக்சாண்ட்ரா. ஸோ இந்த ஃபாரினர் பேர் வந்து அலெக்சாண்ட்ரா. அவங்களுமே வந்துட்டு செம்ம ஃபன் மோட்ல இருந்தாங்க. ஆக்சுவலா பேக்ட்ராப்ல வந்து மியூசிக் போயிட்டு இருந்ததுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே டான்ஸ் ஆடி. கையில பாத்தீங்கன்னா அவங்க ஏன் இந்த கொடி மாட்டிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து கரெக்டா August 15th, ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் வந்திருந்தாங்க. நாங்கள் யாருமே கட்டலனாலும் அவங்க வந்து பொறுப்பாக கட்டிட்டு பெங்களூர்லேருந்து இங்கே கரெக்டாக வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து அதை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன் வீடியோலேயே, பட் நான் வந்து அதை இப்போ சொல்லணும் இல்லைங்களா, ஏன்னா அது கட் ஆயிடுச்சு ஃபுல்லாக மியூசிக் போட்டனால. சன்செட் ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. இந்த ரைடே வந்து நல்லா இருந்ததுங்க. நாங்கள் வந்து 1000 rupees பே பண்ணியிருந்தோம். பட் வந்து முன்னாடி இன்னொரு ஃபேமிலியுமே வந்திருந்தாங்க. ஸோ 3 பேர், மொத்தம் 8 பேருங்கிறனால அவங்க 3 பேர், நாங்கள் வந்து 5 பேர் இருந்தோம். அது வந்து மொத்தமாக 1000 ஆச்சுங்க. தண்ணி கூட 4 பேரும் ஃபுல்லா குளிக்கலாம். பாத்து மெதுவா நார்மல். அடுத்து நாங்க எடுத்தது தான் வந்துட்டு இந்த ஸ்கூட்டருங்க. ஸோ இந்த பைக் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணியில, அந்த இதுதான் வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ எல்லாருமே யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக பே பண்ணி 200 or 250 per head கேட்குறாங்க. பட் வந்து ஒர்த்துங்க. ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே சுற்றி நம்மளை வந்து செம்மையாக அந்த குளம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வராங்க. எனக்கு வந்து ஹைட் நான் கம்மி அப்படிங்கிறதுனால கால் வைக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரியே இருந்தது. அதாவது நான் இன்னும் கால் வைக்கலையே, எனக்கு எட்டலையேங்கிற மாதிரி கொஞ்சம் இருந்தது. பட் வந்து எல்லாமே சேஃபாக, நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடணும், நீங்கள் வந்து ரொம்ப அட்வென்ச்சர் லவராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணியிலலாம் எனக்கு பட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணிடுவாங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் தண்ணியில் ஃபுல்லாக நனைய போகிறீங்கன்னா ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நான் வந்து சொல்லிட்டேன் எனக்கு தண்ணியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நான் பெருசாக நினையாத மாதிரி கூப்பிட்டு வந்துட்டார் அவர். ரொம்ப சேஃபாக சூப்பராக கூப்பிட்டு போனாங்க. அவர் நின்றுட்டு தான் இருந்தார், நான் வந்து உட்காந்துருந்தேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சுங்க. ஸோ நான் வந்து இப்போ நார்மலாக போனது காட்டினேன் இல்லைங்களா, அடுத்து வந்து அபி போனாரு. அபி வந்து ஃபுல்லா நினையணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஓட்டுவாங்க. அதனால தான் எல்லா கிளிப்பிங்குமே ஆட் பண்ணிட்டேன். அபிக்கு ஒரு மாதிரி ஓட்டினாங்க, அதே மாதிரி போனப்போ இன்னும் வேற மாதிரி ஓட்டியிருந்தாங்க. அது செம்மையா வச்சு அவர் வந்து தண்ணிக்குள்ளேயே விளையாண்டுருப்பாரு. ஸோ அது விளையாடும் போது நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம மேலே தண்ணி பட்டுரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே இன்னும் அவர் விளையாட காமிச்சாரு. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்க. குளிக்க வச்சுட்டு இருக்காரு இப்பதான். இந்த போட்ல 20 minutes கூட்டு போவாங்க. கெட் ரெடி டு கேப்சர். இங்கே தான் ஸ்டாண்ட் பண்ணுவோம். 8 போடணும். Well, it actually depends how wet he gets when he comes back. That's I think he's drenched. இப்போ இந்த ஆங்கிள் நடு புரியுதா, இவ்வளோ க்ளோஸ் பண்ணிடுறான். போய்க்கோ. No, it's not too wet. No, it looks like a long steak. It's very medium well done. It looks like a medium one. See, that guy got completely wet, right? See his head.
எப்படி தண்ணி மட்டும் தான் ஆக்கி விடுறோம் வேற எதுவும் பிரச்சனை கொடுத்த காசுக்கு இந்த பொண்ணு நல்லா நினைச்சு குளிச்சிடணும். Have you enjoyed it? Yes, normal was good enough. Another one's normal, only half of me is wet. Oh, how is wet actually? I went for medium. அந்த ரணகாலத்துல கையை காட்டுறா பாரு. அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவரை வேணா தள்ளி விடுவாளே தவிர இவன் விழுக மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப வந்து அவர் நிறைய வச்ச ஒரு இதுனா இதுதாங்க. ஸோ சென்டர்லயே அந்த இடத்துல நின்று செம்மையா தண்ணி மேலே அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க. எனக்குலாம் வந்து தண்ணினா செம்ம பயங்க. அதனால எம்எல்லாம் எனக்கு தண்ணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அலெக்சாண்ட்ராவும் சொல்லிட்டாங்க எனக்கும் தண்ணி வேண்டாம் அப்படின்னு. ஸோ மித்தவங்கலாம் வந்துட்டு நல்லாவே நனைஞ்சுதான் விளையாண்டாங்க. ஸோ இது முடிச்சுட்டு நாங்க வந்துட்டு வெளியில அந்த ஒரு நடக்கிற ஒரு பாதை மாதிரி இருந்தது. ஸோ அங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா இங்க வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பிடிச்சது. நான் வந்து ஃபைனலா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் இதுல கொடுத்துட்றேன் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் ப்ரைஸஸ் இருக்கு. நீங்க இது போய்க்கலாம். இதுதான் வந்து ஸ்டாக்னண்டா அங்க டிக்கெட் கவுண்டர்ல கொடுப்பாங்க. ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி கண்டினியூஸாக எங்கள் விளாக்ஸ் எல்லாம் பார்க்கணும், இன்னும் நிறைய ரூம் டூர்ஸ், அதுக்கப்புறம் எங்கே போனால் எது நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேங்கோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.